உபவாச ஜபங்கள் முடிஞ்சு ஈஸ்டர் வருவதுக்கு முன்பு 50 வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்தீங்கன்னா பரத்திலிருந்து வரும் உதவி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலப்பட்டு கொண்டே இருப்பான். இப்படி தேவனுக்கு வாக்கு பண்ணின எந்த மனுஷனையும் தொடுவதற்கு பிசாசுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை. வாக்கு பண்ணுவீர்களா? அப்படி வாக்கு பண்ணினவர்களுக்கு தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தமும் உண்டு. அவர் சொல்லுகிறார், நான் உண்டு பண்ணின ஜனங்கள் எல்லாரிலும் உன்னை, வாக்கு பண்ணின உன்னை நான் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன். புகழ்ச்சியை நம்ம ஒன்றும் தேட வேண்டாம். நான் ஒரு காலமும் புகழ்ச்சியை தேடினதில்லை. தேவ சபையில் புகழ்ச்சியை நான் என் மனதின் ஆழம் அருவருக்கும். என்னை யாராவது மேடையிலே புகழ்ந்தால் அருவருப்பு உள்ளுக்கு இருக்கும், வெளியே காட்ட மாட்டேன். புகழ்கிற ஆளை நான் துக்கப்படுத்தக்கூடாது என்று. ஆனால் புகழப்படக்கூடிய ஒரே ஒருவர், நாம் எல்லாரும் சேவிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன், அவருக்கே புகழும் கனமும் உண்டாவதாக. உங்களுக்கும் புகழ்ச்சி உண்டு. அவர் உங்களை புகழ்ச்சிக்குள் நடத்துவார், உங்களை புகழுவார். எல்லாரும் உங்களை புகழுகிற இடத்துல உங்களை கொண்டு போவார். இப்போ நான் என்னைக்காவது எல்லாரும் என்னை புகழ வேண்டும் என்று நினைத்தேனா? அதற்காக நான் ஏதாவது நடவடிக்கைகளை எடுத்தேனா? ஒரு பாட்டு பாடினா கூட அது நேசருக்காக பாடுவேனே தவிர நேயர் விருப்பம் என்று பாட மாட்டேன். நேயர் விருப்பம் அல்ல, நேசர் விருப்பம். என் நேசர் என்னை பாராட்டினால் போதும். அவர் என்னை புறாவே, மணவாளியே, என் தோழியே, வேலி அடைக்கப்பட்ட தோட்டமே, அவர் என்னை புகழ்ந்தால் போதும். நீ என் இருதயத்திற்கு ஏற்றவன் மகனே, அவர் என்னை புகழ்ந்தால் போதும். நீ மன்னிக்கிறவன் என்று அவர் என்னை புகழ்ந்தால் போதும். புதிய கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.